ஒன்றிய அரசின் வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக ரமலான் பெருநாள் தொழுகையில் கருப்பு பட்டை அணிந்து இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்ற பெருநாள் சிறப்பு தொழுகையில் பங்கேற்ற இஸ்லாமியர்கள் கருப்பு பட்டை அணிந்திருந்தனர். ஒன்றிய அரசின் வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பை பதிவு செய்யும் நோக்கில் பெருநாள் சிறப்பு தொழுகைக்கு கருப்பு பட்டை அணிந்து வந்திருந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, ஆம்பூர் உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் கைகளில் கருப்பு பட்டை அணிந்து இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். கொண்டு வந்தால் திருத்தத்தை எங்களுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்கும், அது இருக்கக்கூடாது, திருத்தம் இருக்கக்கூடாது என்று இந்தியா முழுவதும் நாங்கள் எல்லாம் இந்த கருப்பு வேஷை அணிந்து கொண்டு இன்று தொழுகை நடத்தி இருக்கின்றோம். பாரத பிரதமர் மக்களுக்காக தான் இருக்கிறார். அதற்காக நம்முடைய இந்த அணுகுமுறையை பார்த்து தன் திருத்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறாரே, அதை திருத்திக் கொள்ள வேண்டும். இந்தியாவில் எடுத்துக்கொண்டால் முஸ்லிம்களுடைய இஸ்லாமியர்களுடைய மானம் மரியாதைகள் தாக்கப்படுகிறது, பள்ளிவாசல்கள் தாக்கப்படுகிறது, பொதுவெளியில் முஸ்லிம்கள் செல்ல முடியவில்லை, தொழுகை நடத்த முடியல. இவ்வளவு பெரிய கொடுமைகள் இருந்தும் ஆனால் நம்பிக்கையாக உறுதியாக இந்த மக்கள் இருக்கிறார்கள். கோவையில் நடைபெற்ற தொழுகையில் பங்கேற்ற இளைஞர்கள் பாலஸ்தீன விவகாரம் குறித்த பதாகைகளுடன் முழக்கங்களையும் எழுப்பினர். மத்திய பிரதேசம் போபாலில் நடைபெற்ற ரமலான் தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் வக்பு வாரியம் திருத்தச் சட்ட மசோதாவிற்கு எதிராக கருப்பு பட்டை அணிந்து பங்கேற்றனர். நாடு முழுவதும் வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை ஒன்றிய அரசு கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி இஸ்லாமியர்கள் ரமலான் பண்டிகையின் போது எதிர்ப்பை பதிவு செய்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.